ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியின் ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற அந்த சிறப்பான பகுதியில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறோம். அண்ணாமலையாருக்கான ஸ்லோகம். அண்ணாமலை அப்படின்னு சொன்னோடனே பக்தர்களோட அந்த மனதில் ஒரு பரவசம் அப்படின்னு சொல்லணும். பக்தி பரவசம் எதில் இருக்கோ இல்லையோ, அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஒரு பரவச நிலை அப்படிங்கிறது சொல்லாமலே வந்துடும். அப்பேற்பட்ட அண்ணாமலையாருக்கு ரொம்ப அழகான தமிழில் ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறோம். வாங்க முதல்ல ஸ்லோகத்தை சொல்லுவோம், அதற்கப்புறமா அதோட சிறப்பையும் பலன்களையும் பார்க்கலாம். ஏழைக்கு இறங்கும் மலை, ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை, வேழம் உரித்த மலை, அம்மைக்கு ஒரு பாகம் ஈந்த மருத்துமலை அண்ணாமலை, கண்டம் கரியமலை, கண்மூன்றும் உடையமலை, அண்டரெல்லாம் போற்றற்கு அரியமலை, தொண்டர்க்கு தோற்றுமலை, நாளும் தொழுவோர் எழு பிறப்பை மாற்றுமலை அண்ணாமலை. இந்த ரொம்ப அழகான அண்ணாமலையாருக்கான இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே இந்த ஸ்லோகத்தையே அப்படியே சொல்லிகிட்டே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தெளிவு பிறந்துடும் அப்படின்னு. ஏன்னா ஏழைக்கு இறங்கு மலை, கோழைப்படாமல் கொடுத்தருளும் மலை அப்படின்னு சொல்லும்போது, ஏழை அப்படிங்கிறது நம்மளை மாதிரி இருக்கிற சஜ்ஜனர்கள் தான். நாம் அவர்கிட்ட என்ன பண்ணுறோம், அப்பா ஈஷா உன்னை விட்டா யாருமே இல்லை, எனக்கு நீ தான் என்னோட தந்தை, அப்படி இருக்கும்போது என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னோட வேலைன்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா அவரை விட்டால் நம்மளுக்கு வேற இல்லை. ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஈஷனுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு கருணையான ஒரு அந்த மனது அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்பா ஈஷனேன்னு ஒரு வாயால் கூப்பிட்டோன்னா அவர் பல கால்கள் கொண்டு அப்படியே கூப்பிடுறாரு அப்படின்னு நம்மக்கிட்ட ஓடி வர தயாராக இருக்கார் அப்படின்னு. கோழைப்படாமல் கொடுக்கும் மலை அப்படின்னு. அது மட்டும் இல்லையாமா, தன்னோட பக்தன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போய் மாயை அப்படிங்கிறதுல தோண்டு உள்ளுக்குள்ளே போய் மாட்டி இந்த பவசாகத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பந்தத்தையும் நம்மளுக்கு கடத்து கொடுக்கறதும் நம்மளோட வேலைதான்னு நம்ம யாரெல்லாம் போய் அவரோட காலடியில் விழருமோ, இந்த பவசாகரம் அப்படிங்கிற கடக்கிற தோணியாக நம்மளுக்கு இருக்கார். மற்றது இந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு என்ன தோணும், திருவாரூரில் பிறந்தா முக்தின்னு தெரியும், காசியில் இறந்தா முக்தின்னு தெரியும். ஆனால் அண்ணாமலைன்னு சொல்லிட்டாலே அந்த நினைச்ச மாத்திரம், அந்த சொன்ன மாத்திரம், ஒரு நிமிஷம் அந்த அண்ணாமலைன்னு சொல்லும்பொழுது உண்ணாமலையாரோடைய சேர்த்து உனக்கு நான் முக்தி கொடுத்துட்டேன், நீ என்னோட பேரை நீ ஒரு முறை சொல்லிட்ட இல்லையா, அதனால உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறது அவருக்கு பொறுப்பு தெரிஞ்சு அவர் நடந்துக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணணும், அவரை துதிக்கணும். அவரை துதிக்கணும் அப்படின்னா அக்னி ஜாத்தனாக இருக்கார். மலையே அக்னி, பஞ்சபூதங்களில் பார்த்துட்டோன்னா அக்னி தத்துவமாக இருக்கார். பிரம்மாவுக்கு அடிமுடி காணா அரிய பெரும் ஜோதி அப்படின்னு அந்த மலையை பார்த்து தான் சொல்லியிருக்கோம், லிங்கோத்பவராக நிற்கிறார் அப்படின்னு. இத்தனை பெருமையோடைய ஒரு ஈசன் ஒரு ஏழைக்கோசரம் நம்மளுக்கு இறங்கி இத்தனையை கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்காருன்னா நம்ம நாக்குக்கு என்ன வெளிக்கிறது இல்லையா? என்ன பண்ணணும், சொல்லிதானே ஆகணும். அவரோட நாமத்தை தினம் தினம் சொல்லுவோம், பலனை அள்ளுவோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை அற்புதமாக இந்த பாடலை ரசித்து ருசித்து உள்வாங்கி சொல்வோம், பக்தி பரவச நிலையை அடைவோம். ஏழைக்கு இறங்கும் மலை, ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை, வேழம் உரித்த மலை, அம்மைக்கு ஒரு பாகம் ஈந்த மருத்துமலை அண்ணாமலை, கண்டம் கரியமலை, கண்மூன்றும் உடையமலை, அண்டரெல்லாம் போற்றற்கு அரியமலை, தொண்டர்க்கு தோற்றுமலை, நாளும் தொழுவோர் எழு பிறப்பை மாற்றுமலை அண்ணாமலை. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாயைதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.